ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2024 ரொம்பவே ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாளம் ஆக்ஷன் ட்ராமா மூவியான ஆவேஷம் அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்துக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பெங்களூரில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பசங்களோட பேரண்ட்ஸும் அட்மிஷன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஜு பேபி அப்படின்னு 2 பசங்களோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலேஜ்ல ஒரு கிளர்க் இருக்கான். அவன் இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காலேஜ் ஹாஸ்டல்லாம் அவ்வளோ நீட்டா இருக்காது, உள்ள சரக்கு கஞ்சான்னு ரொம்ப மோசமா இருக்கும், இதனாலவே பசங்க எல்லாரும் கெட்டு போயிருவாங்கன்னு சொல்றான். ஆனா இது பக்கத்துலயே வெளியில ஒரு பிரைவேட் ஹாஸ்டல் ஒன்று இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கும், சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸும் ரொம்ப கம்மி, பசங்களும் ரொம்ப சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்கு போல் அந்த ஹாஸ்டலுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு அந்த பசங்களோட பேரண்ட்ஸும் இந்த ஹாஸ்டலில் போனால் நம்ம பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளர்க்கு சொன்ன மாதிரியே அந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் அந்த பசங்களை சேர்த்து விடுறாங்க. இப்போ அந்த ப்ரைவேட் ஹாஸ்டலில் சாந்தன் ஒரு பையன் கூட இந்த அஜுவும் பேபியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த படத்துலேயே முக்கியமான 3 கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜு, சாந்தன், பேபி, இந்த 3 பசங்க தான். அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லாரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சீனியர் பசங்க எல்லாருமே ஜூனியர் பசங்களை ரேகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீனியர் பசங்க டெய்லி ரேக் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க ஜூனியர் பசங்களை. இன்னைக்கு அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்க ஏதோ ஒரு பையன் இவங்க கிட்ட சிக்கியிருக்கான் போல. அன்னைக்கு நைட்டு ஹாஸ்டலில் நின்று ஒரு பையன் அழுதுகிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, இன்னைக்கு காலேஜில் குட்டின்னு ஒருத்தனோட கேங் என்ன ரேகிங் பண்ணி அடிச்சுட்டாங்கன்னு சொல்கிறான். இந்த குட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்க சீனியர் பசங்க ஒரு கேங்காக இருப்பானுங்க, அவனுங்களோட தலைவன் தான் இந்த குட்டி. இதை கேட்ட ஆஜுவும் அவங்க எல்லாருமே ஒரு கேங்காக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க, ஆனால் நம்ம அதுக்கு குறைஞ்சவங்க கிடையாது, நம்ம 22 பேர் இந்த ஹாஸ்டலில் இருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரு கேங்காக சுற்றணும், நம்ம மேலே இனிமேல் யாரும் கை வைக்க கூடாது, நம்மள ஏதாச்சும் அவங்க பேசினா நாம் அதுக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆஜு அவங்க கிட்ட சொல்கிறான். அன்னையிலேருந்து காலேஜுக்கு போகிறதுனாலும் சரி, கேன்டீனுக்கு போகிறதுனாலும் சரி, இந்த 22 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் போகிறானுங்க. இதை பார்த்த சீனியர் கேங்கும் இவங்க நிறைய ஆட்களாக இருக்கிறதுனால இந்த கேங்கை ரேகிங்கும் பண்ணுறதில்ல. இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் சாந்தனா அந்த சீனியர் பசங்க தனியாக பிடிச்சி, டே உன்னோட பேர் என்னடான்னு சொல்லி கேட்க, இவனும் அவங்க கிட்ட திமிரா பேசிட்டு வந்து ஆஜு கிட்ட, இன்னைக்கு அவனுங்க என்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்க, அவனுங்களை நான் செம்மையா திட்டிட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி இந்த சாந்தன் சொல்றான். ஏண்டா டே, அவங்க உன்னோட பேர் என்னன்னு தானடா கேட்டானுங்க, ஒழுங்கா பேரை சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதாடா, எதுக்காகடா வம்பிழுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஆஜு கேட்குறான். சரி சரி டென்ஷன் ஆகாத, நம்ம ஹாஸ்டல் எங்க இருக்குன்னு அவனுங்களுக்கு தெரியாது, நம்மளை தேடி அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சாந்தன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த குரூப்பை சேர்ந்த 2 பேர் அங்க பைக்ல வராங்க. அந்த பைக்ல வந்தவனுங்களும் சாந்தன் கிட்ட வம்பிழுக்க வரும்போது, நீங்க காலேஜ்ல மட்டும்தான் சீனியர்ஸ், இது எங்களோட ஹாஸ்டல் அப்படின்னு ஆஜு சொல்றான். இதை கேட்டதும் வண்டி ஓட்டிட்டு இருந்தவன் ஆஜுவை அடிக்கிறதுக்கு வரும்போது அந்த ஹாஸ்டல்ல இருக்க மொத்த பசங்களும் மேல நின்று பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதனால வண்டிக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தவன் இங்க வேண்டான்னு சொல்ல அந்த 2 பசங்களும் அங்க இருந்து கிளம்பி போறானுங்க. அப்பதான் இவங்க கிட்ட அன்னைக்கு ஒருத்தர் அடி வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவன் பின்னாடி இருந்தவன் தாண்டா குட்டின்னு சொல்றான். இந்த சீனியர் கேங்கோட தலைவன் தான் குட்டின்னு சொன்னோம் இல்லையா, அந்த குட்டி தான் இவன். இந்த குட்டியவே நாம வம்பிழுத்துட்டோமே, இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நாம ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அவனுங்க நம்மளை தேடி வருவானுங்க, நம்ம 22 பேரும் ஒன்னா இருக்கணும். இன்னைக்கு நைட்டு மட்டும் நாம தாண்டிட்டோன்னு வைங்க, அதுக்கப்புறம் எவனாலே நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அஜு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப எல்லாருமே அவங்க கையில கிடைக்கிற கட்டை, கம்பன், அவங்க கிட்ட இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ரெடியா உட்காந்துருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுது, எவனுமே இவங்களை தேடி வரலையா. இப்படி காத்துட்டு இருந்த இவனுங்க எல்லாருமே தூக்கம் வந்து அங்க தூங்கிடுறாங்க. அப்போ திடீர்னு மிட் நைட்ல வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா அங்க நிறைய வண்டிகள்ல ஆட்கள் வந்து நிக்கிறானுங்க. வந்தவனுங்க எல்லாரும் இவனுங்க 3 பேரையும் ட்ரெஸ்ஸை கழட்டி வெறும் ஜட்டியோட அவங்க வண்டியில தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த 3 பேரையும் வீட்டுக்கு கொண்டு வந்து செம்ம அடி அடிக்கிறானுங்க. அவனுங்களை நைட்டு ஃபுல்லா வச்சு தாறுமாற அடிக்கிறானுங்க. இவ்வளோ தூரம் அவனுங்களை அடிச்சுட்டு அவனுங்க 3 பேரையும் அவன் பக்கத்துலேயே சோஃபால உட்கார வச்சுட்டு, இனிமே நீங்க என்னோட ஆள்டா, உங்களை எவனும் சீண்ட மாட்டான்னு சொல்லி குட்டி அவனுங்களுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து குடிக்க வைக்கிறான். என்னதான் இவனுங்களை அடிச்சுட்டு சமாதானமா பேசி அவன் விட்டாலும் ஆஜு அவன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். எப்படியாவது பழி வாங்கி ஆகணும்னு சொல்லி வெறியில இருக்கான். ஆனா எப்படிடா அவனை பழி வாங்குறதுன்னு சொல்லி கேட்டா, நாம லோக்கல்ல இருக்க ஒரு ரவுடியை பிடிக்கணும், அதுக்காக நாம பக்கத்துல இருக்க லோக்கல் பாருக்கு டெய்லி போவோம், அங்க போயிட்டு கண்டிப்பா ரவுடிங்க எல்லாம் சரக்கடிக்க வருவானுங்க, அந்த இதுல ஏதாச்சும் ஒரு ரவுடியை நாம பிடிப்போம்னு சொல்றான். அப்படி இவங்க பிளான் போட்டபடியே டெய்லி பெரிய கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பெரிய பார்ல தான் இருப்பானுங்கன்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பெரிய பாருக்கு போறானுங்க.
அந்த பாரோட ஓனரே ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிறதுனால அந்த ஓனர் கிட்ட நாம எப்படியாவது பேசி ஃப்ரெண்ட் ஆயிக்கணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்றாங்க. இதுக்காகவே டெய்லி அந்த பாருக்கு போறாங்க. ஆனா அந்த ஓனரோட பக்கத்துல கூட இவனுங்களால நெருங்க முடியல. ஒரு நாள் பார்ல பிபி சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது, லைட்டர் இருக்கா அப்படின்னு. அப்போ பிபியும் லைட்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாயில சிகரெட் வச்சுட்டே சொல்லுவான். லைட்டர்லாம் தேவையில்லை, இந்த சிகரெட்டை வச்சு நான் பற்ற வைக்கிறேன்னு சொல்லி பிபியோட சிகரெட்ல இருந்தே நம்ம ஹீரோ அவரோட சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. அங்கதான் நம்ம ஹீரோவோட தரமான என்ட்ரி. அப்படியே கழுத்து நிறைய செயின், கை ஃபுல்லா மோதிரம் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. இப்போ இந்த 3 பசங்களும் ஒரு டேபிள்ல வந்து உட்காடுறாங்க. சர்வரும் அங்க வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, இந்த டேபிள் ஆல்ரெடி ரிசர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களை அங்கிருந்து விரட்டிடுறாங்க. ஆனா அதே டேபிள்ல நம்ம ஹீரோ அங்க வந்து உட்காரும் போது இதோ பாருடா எப்படியும் இவனையும் அந்த சர்வர் விரட்டி விடுவாங்கன்னு சொல்லி பசங்க பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பார்த்தா சர்வர் அங்க வந்து நம்ம ஹீரோக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கேட்டு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரா இவன் சொல்லி இந்த பசங்க பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த பாரோட ஓனர் ஒரு பெரிய ரவுடி இருப்பான் இல்லையா, அவன் கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு தானே இந்த பசங்க டெய்லி வந்துகிட்டு இருப்பானுங்க. இந்த பசங்க டெய்லி வந்துமே அந்த ஓனர் கிட்ட பேச முடியல. ஆனா இப்போ அந்த ஓனரே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, அண்ணே எல்லாரும் ஒழுங்கா உங்களுக்கு சர்வ் பண்றாங்களானே, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லையானே அப்படின்னு சொல்லி பம்முறான். இதுலயே தெரியுது உண்மையான ரவுடி யாரு அப்படின்னு. அதனால நம்ம பசங்களும் இந்த பாரோட ஓனரை விட்டுட்டு நம்ம ஹீரோவை தான் கையில பிடிக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. நம்ம பிபி கிட்ட தான் ஹீரோ சிகரெட்டை பத்த வச்சாரு. அதனால ஆஜுவும், டே நீ அவர்கிட்ட போய் பேசுடா, நாம அதை வச்சு ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம்னு சொல்றான். நான் மட்டும் தனியா போக மாட்டேன்டா, நீங்களும் கூட வாங்கடான்னு சொல்லி பிபி கூப்பிடுறான். அதுக்கு ஆஜுவும் ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்துட்டு, இதை பத்த வைக்கிறதுக்கு லைட்டர் வேணும்னு சொல்லி கேளு, அப்போ அவர் திரும்புவாரு. அப்போ அந்த நேரத்துல என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பின்னு சொல்றான். இப்போ பிபியும் பயந்துகிட்டே தான் நம்ம ஹீரோ பக்கத்துல போறான். நம்ம ஹீரோவும் போனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பிபியும் லைட்டர் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோவும் திரும்பி பார்க்காமலே லைட்டர் எடுத்து கொடுத்துடுறான். நம்ம பிபியும் திரும்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, டே என்னடா பண்றது, திரும்பி பார்க்காமலே லைட்டர் கொடுத்துட்டாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் திரும்பி எதேச்சியா பிபியை பார்த்துட்டு, டே என்ன ஞாபகம் இருக்கா, லைட்டர் வாங்கினோமேன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு. பிபியும் தயங்கிக்கிட்டே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அவனுங்களையும் கூப்பிட்டு அவனோட டேபிள்ல உட்கார வச்சுக்கிறான். எல்லாரும் வந்து உட்கார்ந்ததும் ஹீரோ என்னோட பேரு ரங்கான்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு உங்களோட பேர்லாம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அவனுங்களும் அவனுங்களோட பேரை சொல்லிக்கிறானுங்க. சரி ஓகே சரக்கு அடிக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க இவனுங்களும் கையில காசு இல்லாம மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னப்பா காசு இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு சர்வரை கூப்பிட்டு சர்வ் பண்ண சொல்றதுக்காக அந்த டேபிள ஒரு தட்டு தட்டி நம்ம ஹீரோ எந்திரிப்பாரு பாருங்க. எங்க எவனோ அடித்தடிக்கு வந்துட்டான்னு சொல்லி சுத்தி இருந்த நம்ம ஹீரோவோட ரவுடி பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பின்னாடி ஒண்ணு கூடிடுவானுங்க. இதை பார்த்து இந்த 3 பசங்களும் பயங்கரமா பதறாங்க. ஹீரோவை சிரிச்சுட்டு, ஹே ஒண்ணுமில்லப்பா சும்மா ஆர்டர் கொடுக்கலான்னு தான் சர்வரை கூப்பிடுறதுக்காக எந்திரிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவனுங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து அவனுங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு, சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறாரு. இப்போ பார்ல இருந்து இந்த 3 பசங்களும் ஹாஸ்டலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. வழியிலேயே வந்த குட்டி, வாங்கடா கார்ல இறங்கடா, உங்களை நான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்றான். ஆனா இவனுங்களும் பரவாயில்ல நாங்க நடந்தே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அன்னைக்கு இழுத்துட்டு போன மாதிரி ஜட்டியோட உங்களை இழுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி குட்டி விளையாட்டா கேட்கறான். அதனால இந்த 3 பசங்களும் குட்டியோட வண்டியில ஏறுறானுங்க. சீக்கிரமா எப்படியாவது நம்ம ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டு இவனை முதல்ல காலி பண்ணணும்டா அப்படின்னு ஆஜு சொல்றான். அங்க கட் பண்ணா அடுத்த நாளும் இந்த பசங்க நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த பாருக்கு போய் நம்ம ஹீரோ கூடவே உட்காந்து சரக்கு அடிக்கிறானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அவனோட அடியாட்கள் எல்லாரையுமே இந்த பசங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறான். நம்ம ஹீரோ கிட்ட ரைட் ஹேண்டா அம்பான்னு ஒரு அடியாள் இருப்பான். அந்த ரைட் ஹேண்டையும் பசங்க கிட்ட இந்த ரங்கா இன்ட்ரோ கொடுக்கறான். இப்படியே ரங்கா டெய்லி இந்த பசங்க கிட்ட பேசி பழகி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறான். அப்போ சாந்தன் நம்ம ஹீரோ கிட்ட, அண்ணன் நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளா நீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்லாம அம்பனை கூப்பிட்டு, டே அந்த ஜூஸ் கதையை நம்ம பசங்களுக்கு சொல்றான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்போ அந்த அம்பன் நம்ம பசங்க கிட்ட நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக் ஸ்டோரியை பத்தி சொல்றான். நம்ம ஹீரோ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு ஜூஸ் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு யாரும் இல்லாத காரணத்தினால அந்த ஜூஸ் கடை ஓனரை தன்னோட சொந்த அண்ணனா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அந்த ஆளு நம்ம ஹீரோ காலேஜ் படிக்கிறதுக்காக சேர்த்து வச்சிருந்த காசை எல்லாம் எடுத்துட்டு போய் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அது மொத்தமா லாஸ் ஆனதுனால நம்ம ஹீரோவால காலேஜ் படிக்க முடியாம போயிருது. ஆனா நம்ம ஹீரோவோட லக்கு ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வாங்கியிருந்த ஒரு ஷேர் மேல வந்துருது. அதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ண காசை விட பல மடங்கு காசு திரும்ப கிடைச்சிருக்கு. அந்த காசை வச்சு பல இடங்கள்ல லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு.
அதுலேருந்து தான் நம்ம ஹீரோ இவ்வளோ ரிச்சாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அம்பன் சொல்கிறான். இதாடா ஃபுல் கதை, ஒரு கேங்ஸ்டரோட கதையாடா இது அப்படின்னு சொல்லி இந்த பசங்க கேட்குறாருங்க. இப்போ என்ன உனக்கு மாசான கதை வேணும் அதானே, இதோ சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ அவரோட ஜூஸ் கடையில் எப்பவும் போல ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ ஊர்லயே பெரிய ரவுடியா இருந்த ரெட்டியும் அவனோட ஆட்களும் அவங்களோட ஆப்போனன்ட் டீமை போட்டு தள்ளுறதுக்காக நம்ம ஹீரோவோட கடையில காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் உங்களோட சண்டை எதுவா இருந்தாலும் கடைக்கு வெளியே வச்சிருங்கன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாரையுமே அடிச்சு போட்டுடுறாரு. இதை பார்த்த ரெட்டியும் யாரா இவன், என்னோட ஆட்கள் மேலே இவன் கை வைக்கிறானேன்னு சொல்லி அன்னையில இருந்து நம்ம ஹீரோவை ரெட்டி அவனோட ரைட் ஹேண்டா சேர்த்துக்கிறான். அப்படி ரெட்டி கூட நம்ம ஹீரோ சேர்ந்ததுக்கு அப்புறமா ரெட்டிக்காக நிறைய கொலைகளை பண்றாரு ரங்கா. எத்தனை பேர் இருந்தாலும் அசால்ட்டா நம்ம ஹீரோ அவனுக்கு எல்லாரையுமே தாறுமாறா அடிப்பாரு. இதுலயே ஏரியா ஃபுல்லாவே ஒரு பேர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி நாம தனியாவே ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லி ரெட்டி கிட்ட இருந்து பிரிஞ்சு நம்ம ஹீரோ தனியா ஒரு கேங்கை உருவாக்குவாரு. இதோட நம்ம ஹீரோவோட ஃபிளாஷ்பேக் கதையை சொல்லி முடிக்கிறான் அவன். அதுக்கப்புறம் அந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து காசு நிறைய லேண்ட் எல்லாம் வாங்கி போட்டிருப்பானுங்க இல்லையா. பார்த்தா அவன் அப்போ வாங்கி போட்ட லேண்ட்ல தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அப்படி வந்ததும் அவன் வாங்கி போட்ட லேண்டோட மதிப்பு எல்லாம் பல மடங்கு ஏறி போச்சு. இதனால ரொம்பவே கோடீஸ்வரம் ஆகுறான் நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒருத்தனை அண்ணனா நினைச்சிருப்பான் இல்லையா, அவன் பொறாமப்படுறான். எப்படியாவது இவன் கிட்ட இருந்த அந்த லேண்டை எல்லாம் ஏமாத்தி வாங்கிடணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்றான். இதெல்லாம் தெரிஞ்சு கடுப்பான நம்ம ஹீரோ அவனோட அண்ணன் நினைச்சிட்டு இருந்தவனையே கொலை பண்ணி அவனோட வீட்டு கிச்சன்லயே புதைச்சு வச்சுட்டான் அவனோட பாடிய. இப்படியே தினமும் நம்ம ஹீரோ அந்த பசங்க கூட உட்காந்து சரக்கு அடிக்கிறது, அந்த பசங்களை ஹாஸ்டல்ல கொண்டு டிராப் பண்றது, இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் அன்னைக்கு நைட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த பசங்களை நம்ம ஹீரோ ஹாஸ்டல்ல டிராப் பண்றதுக்காக போறான். இந்த பசங்க 3 பேரும் நல்ல சரக்கு அடிச்சுட்டு போதையில இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹாஸ்டல் ஓனரும் திட்டுவாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோவை காண்டாகி இந்த பசங்களோட பொருட்கள், பேக், திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த பசங்களை தங்க வைப்பாரு. அந்த வீட்டில் இந்த பசங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக சரக்கு, கபோர்ட் ஃபுல்லாக சிகரெட், அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டையும் கொடுத்துருக்கான். இதை பார்த்ததும் நம்ம பசங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறானுங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த புல்லட்டை எடுத்துட்டு இந்த பசங்க காலேஜுக்கு போறானுங்க. இதை பார்த்துட்டு இந்த குட்டி கேங் அந்த புல்லட்டை எடுத்துட்டு வந்து காலேஜுக்கு வெளியே விட்டுட்டு சீனியர்ஸ் இருக்கிறப்ப ஜூனியர்ஸ் எல்லாம் புல்லட்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறானுங்க. சாந்தனம் பேபியும் நாம கண்டிப்பா உடனே இதை பத்தி ரங்க அண்ணன் கிட்ட சொல்லணும்டான்னு சொல்லி பேசிக்கிறானுங்க. ஆனா ஆஜுவோ சரியான நேரம் வரட்டும், வரும்போது நாம சொல்லிக்கலாம்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல இவங்க பாருக்கு வராங்க. அங்க பேபி தெரியாதனமா ஒருத்தனை இடிக்கிறான். என்னடா உனக்கு கண்ணு தெரியாதா, பார்த்து வரமாட்டியான்னு சொல்லி அவன் பேபியை திட்டுறான். அதை பார்த்த ரங்கா அந்த பையனோட தலையிலே ஒரு பீர் பாட்டில தூக்கி அடிச்சு அவனோட மண்டையை உடைச்சிடுறான். பேபியை இடிச்சதுக்கே நம்ம ரங்கான ஒருத்தனோட தலையை உடைச்சிட்டான். அதனால இதாண்டா நாம அந்த விஷயத்த சொல்றதுக்கு சரியான நேரம்னு சொல்லி இந்த பசங்க முடிவெடுக்கிறாங்க. எப்படி நேரம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம இவனுங்களுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறானுங்க. டே ரங்க அண்ணனை முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தா நாம அன்னைக்கு அடி வாங்கியிருக்க மாட்டோம்டான்னு சொல்லி இவனுங்க பேச்ச ஆரம்பிக்கிறானுங்க. இதை கேட்ட ரங்கனும் பசங்க கிட்ட யாரும் அவங்களை அடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பசங்களும் அந்த சீனியர்ஸ் எல்லாரும் இவங்களை கூட்டிட்டு போய் அடிச்ச விஷயத்த சொல்றானுங்க. இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ அவனுங்களை அடிக்கிறதுக்காக கிளம்புறான். இதை பார்த்த பேபியோ இன்னைக்கு வேண்டாம், நாம நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் அவனுங்களை அடிக்கலாம்னு சொல்றான். அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் காலேஜில் ஹோலி செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பசங்க 3 பேரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ரைட் ஹேண்டான அம்பனும் அவனோட வண்டி டிரைவரான ஒரு தாத்தாவும் மற்றபடி 2 ஹிந்திக்காரனுங்களும் வந்திருக்கானுங்க. அண்ணன் என்னென்ன நீங்க இவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க, அவனுங்க பெரிய கேங்க, மற்ற ஆட்கள் எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் முதல்ல அவனுங்களை வர சொல்லுன்னு சொல்றாரு. நம்ம பிபியும் குட்டிக்கு கால் பண்ணி அவனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசி வெளியே வர வைக்கிறான். குட்டியும் வேகமா கோவத்தோட வந்து பிபியை ஒரு அறையிறான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஹேன்னு சொல்லி கத்திட்டு வேகமா ஓடி வர்றாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்டான அம்பனும் அவரை ஓவர்டேக் பண்ணி ஓடி போய் அந்த குட்டியை அடிச்சிடுறான். நம்ம ஹீரோவோட கூட வந்த 3 பேர் தான் அந்த பசங்க எல்லாரையுமே தாறுமாறா அடிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ இவனுங்களை இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 3 பேரும் இவனுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு உள்ள இருந்து மேல 10 பேர் வரானுங்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோவோட டிரைவர் தாத்தா உள்ள புகுந்து தாறுமாறா அடிக்கிறாரு. பயங்கரமா மாஸ் காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அங்க சுத்தி இருந்த பசங்க எல்லாரையும் பார்த்து, இந்த 3 பசங்களும் என்னோட பசங்க, இவங்களை யாராச்சும் தொட்டிங்கன்னா உங்களோட தலையெழுத்தே மாறிடும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறாரு. எப்படியோ பசங்களுக்கு அவனுக்கு நினைச்ச காரியம் எல்லாம் முடிஞ்சிருது. அதனால அன்னையில இருந்தே இந்த பசங்க எல்லாரும் பயங்கர கெத்தா காலேஜ்குள்ள சுத்திட்டு இருப்பானுங்க. சீனியர்ஸும் இந்த பசங்களை பார்த்தாலே பயந்து போய் தெரிச்சு ஓடிடுவானுங்க.
அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல இவனுங்க சரக்கு அடிச்சுட்டு போதையில மட்டையாகி வண்டியெல்லாம் தெருவில் நடத்தி அங்கேயே தூங்கிடுறானுங்க. காலையில இந்த பேபியோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா பேபியோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. இந்த பேபி இன்னும் போதை தெரியாம பயங்கரமா தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோ அந்த காலை அட்டன் பண்றாரு. ஹலோ அம்மா, பேபி நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு படிச்சுட்டு இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் சொல்றாரு. யாருப்பா நீ? பேபியோட ஃப்ரெண்டா? உன்னோட குரல் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட பேரு ரங்கா, என்னை பத்தி பேபி சொல்லியிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த அம்மாவும் இல்லப்பா, உன்னை பத்தி அவன் நிறைய சொல்லியிருக்கான், நீ அவனுக்கு அண்ணன் மாதிரி அவன் என்கிட்ட சொல்லதான் சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அவங்களோட அம்மா ஞாபகம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கண் கலங்குறாரு. நம்ம ஹீரோ அவனோட அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருப்பான் போல, இனிமே யாரையும் என் கையால நான் அடிக்க மாட்டேன்னு. அதனாலதான் நம்ம ஹீரோ அவனோட கையால யாரையுமே அடிச்சிருக்க மாட்டாரு. அடியாட்களை வச்சுதான் அவனுங்களை அடிக்க சொல்லியிருப்பாரு. இவன் கேங்ஸ்டர் தொல்லை விடுவான்னு பார்த்து அந்த அம்மா இறந்தே போயிட்டாங்க. இங்க இந்த பசங்களுக்கு காலேஜுக்கு போறதுக்காக டைம் ஆயிருது. அதனால இந்த 3 பசங்களையும் நம்ம ஹீரோ காலேஜ்ல டிராப் பண்றாரு. இந்த 3 பசங்களும் காலேஜுக்கு போனதும் அவங்கள பிரின்சிபல் கூப்பிட்டதுனால பிரின்சிபல் பாக்குறதுக்காக போறானுங்க. அங்க போய் பார்த்தா இந்த பிரின்சிபலும் கையில துப்பாக்கியோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதோ பாருங்க, இது லைசன்ஸ்டு துப்பாக்கி. எனக்கு அந்த ரவுடி பசங்களை பார்த்தெல்லாம் பயம் இல்லை. இனிமே அந்த ரவுடி பசங்க இந்த காலேஜ்குள்ள எல்லாம் வரக்கூடாது. உங்க பேரண்ட்ஸோட நம்பர்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிட்ட அவங்க பேரண்ட்ஸோட நம்பர்ஸை வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி இங்கிலீஷ்லயே உங்க பசங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆயிட்டாங்க, ஆனா அதுக்காக நான் உங்களை கூப்பிடல, உங்க பசங்க ப்ரொஃபஷனல் ரவுடி ஆயிட்டாங்க, அதனால அவனுங்களை நான் காலேஜ்ல இருந்தே சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இனிமே அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்க பசங்களே கால் பண்ணி உங்ககிட்ட சொல்லுவானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சிபல் காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பசங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இந்த பிரின்சிபல் இங்கிலீஷ்ல பேசினதுனால அவங்களுக்கு இவர் என்ன சொல்றாருன்னே புரியல. அந்த பேரண்ட்ஸும் இந்த பசங்க கிட்ட கால் பண்ணி அவர் என்னமோ இங்கிலீஷ்ல பேசினாருப்பா, எங்களுக்கு எதுவுமே புரியலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட இந்த பசங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஷப்பாடா, அவருக்கு மலையாளம் தெரியாது, அதனால இங்கிலீஷ்ல பேசியிருக்காரு, அதனால நம்ம வீட்டில் நம்ம மாட்டாம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இப்போ இந்த பசங்களும் பிரின்சிபல் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பிரின்சிபலும் இந்த ஒரு வாட்டி உங்களை மன்னிச்சு விடுறேன், திரும்பவும் எல்லா எக்ஸாமையும் நீங்கள் எழுதணும், எல்லா எக்ஸாமையும் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாரு. ஆனால் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது மட்டும் மலையாளத்தில் பேசுகிறாரு. ஷாக்கான இந்த பசங்க நம்ம பிரின்சிபலை பார்க்குறானுங்க. அதுக்கு அவர் எனக்கு மலையாளமும் பேச தெரியும், உங்களை மிரட்டுறதுக்காக மட்டும்தான் நான் இங்கிலீஷில் பேசினேன், ஆனால் இதே மாதிரி திரும்பவும் இங்கே நடந்துச்சுன்னா இப்போ நான் அவங்க கிட்ட இங்கிலீஷில் சொன்ன இதே விஷயத்தையே அவங்களுக்கு புரியுற மாதிரி மலையாளத்திலேயே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 பசங்களையும் மிரட்டுறாரு. இதை கேட்டு இதுக்கப்புறம் இந்த பசங்க ரொம்ப பயப்படுறாங்க. இனிமேல் நாம ஒழுங்காக படிக்கணும், எக்ஸாமுக்கு 15 நாள் தான் இருக்குது, நாம கரெக்டாக படிக்கணும்னு சொல்லிட்டே வந்துட்டு இருக்கானுங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக லைட்டெல்லாம் கட்டியிருக்கு, நிறைய ரவுடிங்க வேற வந்திருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால அன்னைக்கும் இந்த பசங்களால படிக்க முடியல, ஃபுல்லா அங்க பார்ட்டி சரக்கு அப்படின்னே போய்கிட்டு இருக்கு. காலையில் வர இவனுங்க காலேஜுக்கு எந்திரிச்சு போகணும், ஆனால் நைட்டு ஃபுல்லாக இப்படி சரக்கடிச்சு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. இதனாலவே இவனுங்க பகலில் காலேஜுக்கு போய் ஃபுல்லாக தூங்குறதாவே இருக்கும். சரி, அடுத்த நாளாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பசங்க வந்தால் 2 ஆன்டிங்களை கொண்டு இந்த பசங்களோட ரூமில் விட்டுட்டு நீங்கள் விளையாடுங்க, ஜாலியாக விளையாடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு போயிடுவாரு. இந்த 3 பசங்களும் பயந்து இந்த ஆன்டிங்க கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக அந்த ஆன்டிங்க கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட நமக்கு கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி பார்த்தா இங்க ஹீரோக்கும் ஒரு கால் வந்திருக்கு. அவன் கேங்ல இருந்த அந்த 2 ஹிந்திக்காரனுங்களும் ஊருக்கே ஓடி போயிட்டானுங்க அப்படின்னு. இதை கேட்டு நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. இதனால இந்த பசங்களுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியல, அதாவது எங்களுக்கு படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த. நம்ம ஹீரோ கோவமா இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்டான அம்பனும் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச கேமை விளையாடலாம்னு சொல்லி சொல்றான். நம்ம ஹீரோவும் பிபியும் ஒரு டீம். இந்த மாதிரி அவங்க டீம் செட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு படத்தோட பேரை வாய் திறக்காம செய்கையால செஞ்சு காமிக்கணும். டீம்ல இருக்க இன்னொருத்தன் அது என்ன படம்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த கேம். இவங்க விளையாடிட்டு இருக்கும் போது அந்த ஆன்டிங்களும் இவங்க கூட தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு படத்தோட பேரை நடிச்சு கட்டுறதுக்கான டைம், அதனால நம்ம ஹீரோ படத்தோட பேரை ஆக்ஷன்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா பிபியால அதை கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ ஆக்ஷன் காட்டி பாக்குறாரு, ஆனா பிபியால கண்டுபிடிக்க முடியல. இதனால நம்ம ஹீரோக்கு பயங்கர காண்டாகுது. நல்ல வேளையா அவங்க பக்கத்துல இருந்த அந்த ஆன்டி இவர் நடிச்சு காட்டினதை பார்த்து கரெக்டான ஆன்சரை சொல்லிடுறாங்க. இப்பதான் பிபிக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப பயந்து போய் இருந்திருப்பான். இப்போ எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. இப்பதான் பிபிக்கு ரங்க அவனோட அண்ணன் ஒருத்தனை கொலை பண்ணி கிச்சன்ல புதைச்சிருப்பான்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஞாபகத்துக்கு வருது. அதனால பிபி ஓடி போய் கிச்சன்ல பாக்குறான். அங்க ஒரு பெரிய டார்பா போட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறான். அங்க யாரோ ஒருத்தங்களை புதைச்சு வச்சதுக்கான அடையாளங்கள் எல்லாம் இருக்கு.
இதை பார்த்து இந்த பசங்க 3 பேரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை பத்தி அந்த ஹீரோவோட ரைட் ஹேண்ட் சொன்ன எல்லாமே உண்மைன்னு சொல்லி புரிய வருது. அடுத்த நாள் இந்த பசங்க காலேஜுக்கு போகிறானுங்க. காலேஜுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு எப்படிரா போகிறதுன்னு சொல்லி பயப்படுறானுங்க. அதனால பயந்து இவங்க ஆல்ரெடி ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருப்பானுங்க இல்லையா, அந்த பழைய ஹாஸ்டலுக்கே திரும்ப போகிறானுங்க. நம்ம 3 பசங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்து அந்த ஹாஸ்டல் ஓனரும் என் கூட ஒரு இடத்துக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் இந்த பசங்களும் எந்த இடம்னு கூட கேட்காம எப்படியாவது அந்த ரங்கக்கண்ணில் மாட்டாமல் தப்பிச்சிடணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா இந்த ஹாஸ்டல் ஓனர் 4 பேர் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 3 பசங்களை வச்சு மிரட்டுறதுக்காக தான் இவனுங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. இதை தெரிஞ்சதும் இந்த பசங்களும் கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. அதனால இப்போ இந்த பசங்க அங்கேருந்து கிளம்பி திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இடையில யாரோ ஒரு கும்பல் வந்து இந்த 3 பசங்களையும் தூக்கிட்டு போறாங்க. யாரா இவங்களை தூக்கிட்டு போறதுன்னு பார்த்தா அது ரெட்டி. நம்ம ஹீரோ கூட ஒருத்தங்கிட்ட ரைட் ஹேண்டா வேலை பார்த்துட்டு இருந்துப்பானே அவன் தான் இவன். இந்த குட்டி தான் ரெட்டியை வச்சு இந்த 3 பசங்களை தூக்கி இருக்கான். என்னடா உங்க பின்னாடி ரங்கா இருக்கிற தைரியத்துல தான் இந்த மாதிரி ஆடுறீங்களான்னு சொல்லி ரெட்டி கேட்க அதுக்கு நம்ம பிபியும் டென்ஷன் ஆகி இவனுங்களால தாண்டா நாங்க அவர்கிட்டயே போனோம், இப்ப அவர்கிட்ட மாட்டிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்துறான். இப்போ ரெட்டியும் டென்ஷன் ஆகி ஆல்ரெடி அவன் என்னோட அடையாளத்தை மொத்தமாக திருடிட்டான், என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியே ஜுவல்லாம் போட்டுட்டு அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். இதோ பாருங்க, எனக்கு ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்க, ஹீரோ தனியாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணுங்க, அவனோட அண்ணனையும் அவன் கொன்னவன் ஒரு நாள் உங்களையும் அவன் கொல்லுவான் அப்படின்னு சொல்ல இந்த பசங்களும் சரி நாங்கள் கிளம்பட்டுமான்னு சொல்லி கேட்குறானுங்க. அதுக்கு ரெட்டியும் சரி ஓகே நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. குட்டியும் என்ன அண்ணன் உன்னை நம்பி நாங்க வந்தா அவனுங்களை அப்படியே விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ரெட்டிக்கு முக்கியம் ரங்காவை தூக்குறது தான். இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நாம நேரா ரங்கங்கிட்டயே போய் இனிமே நாங்க படிக்க போறோம்னு சொல்லிடலாம்னு சொல்லி இந்த பசங்க வரானுங்க. அங்க வந்து பார்த்தா ஓடி போன அந்த 2 ஹிந்திக்காரனுங்களையும் பிடிச்சி வந்து அங்க உட்கார வச்சிருக்கானுங்க. கூடவே இருந்துட்டு என்னோட காசுலயே தின்னுட்டு என்னோட வீட்டிலேயே இருந்துட்டு இப்ப என்ன விட்டு ஓட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்களை கொல்ல பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ தான் எவனையும் கொலை பண்ண மாட்டானே, அதனால சாந்தன் கிட்ட கத்திய கொடுத்து நீ அவனை கொலை பண்ணுன்னு சொல்லி சொல்றான். உடனே நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்டோ சரி விடுங்க நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி சரி நீ அடுத்த வாட்டி கொலை பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சாந்தன் கிட்ட இருந்த கத்திய வாங்கி நம்ம ஹீரோவோட ரைட் ஹேண்ட் கிட்ட கொடுக்குறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த 2 ஹிந்திக்காரனுங்களையும் தூக்கிட்டு தனியா கொண்டு போறானுங்க. இதை பார்த்து பயந்து போன நம்ம 3 பசங்களும் அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கிருந்து எடுத்துட்டு அவங்க போன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற ஏரியால இருக்க பிபியோட ஃப்ரெண்டோட ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்க அவங்களோட போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப்லயே வச்சுக்கிறானுங்க, போனை ஆன் பண்ணவே இல்லை. அதனாலவே ரொம்ப நல்லா படிச்சு பசங்க கூட ஜாலியா சந்தோஷமா இருக்கானுங்க. அப்படியே ஒரு வாரம் போகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன்ல இருக்காரு. சொல்லாம கொல்லாம இந்த 3 பசங்க காணாம போயிட்டாங்க இல்லையா. நம்ம ஹீரோ என்ன நினைச்சிட்டாருன்னா யாரோ இந்த 3 பசங்களை கடத்திட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு யாரெல்லாம் கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயும் சண்டை போடுறாரு. கடைசியில காலேஜுக்கும் வந்து அந்த குட்டியோட கேங் ஆயிடுச்சு. இந்த பசங்க எங்க போனானுங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அந்த வீடியோ சிசிடிவில ரெக்கார்ட் ஆகி அது சோசியல் மீடியா நியூஸ் எல்லா இடத்துலயும் வந்துருது. இதை பார்த்த பிபியும் எங்க இந்த விஷயம் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு கால் பண்றதுக்காக போனை சுவிட்ச் ஆன் பண்றான். அவன் போனை சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அவனுக்கு கால் வருது. திரும்ப திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருந்ததுனால வேற வழி இல்லாம பிபியும் காலை அட்டன் பண்ணிடுறான். டே யார்ரா நீங்க, யார்ரா என் பசங்களை கடத்தி வச்சிருக்கிறது, என் பசங்களுக்கு ஏதாவது ஆச்சு நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம ஹீரோ. பிபியும் நம்ம ஹீரோ கிட்ட அண்ணன் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி எங்கடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பிபியும் டென்ஷன் ஆகாதீங்கன்னு இன்னைக்கு நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவாக நேரில் சொல்கிறோன்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வர இந்த 3 பசங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பிபியும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களை மாதிரி ரவுடி மாதிரிலாம் எங்களுக்கு ஆக வேண்டான்னு, எங்களை விட்டுருங்கன்னு, எங்களுக்கு ஒழுங்காக படிக்கணும், இந்த சீனியர் பசங்க எங்களை அடித்ததுனால தான் அவங்கள திருப்பி அடிக்கிறதுக்காக தான் நாங்கள் உங்களை ஃப்ரெண்டாகவே பிடிச்சோம். ஆனால் உங்கள் கூட சேர்ந்ததுலேருந்து எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு, இந்த மாதிரி போனால் உங்களை மாதிரியே நாங்கள் ஆயிடுவோமோன்னு சொல்லி எங்களுக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பிபி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாம அவனோட ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாருமே இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இவர் என்னதான் பண்ண போறாரோன்னு சொல்லி இந்த பசங்க டென்ஷனோட பயத்துல நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பிபி கிச்சனுக்கு போறான். பின்னாடியே ஆஜுவும் சாந்தனும் கிச்சனுக்கு போறாங்க. நம்ம பிபி கிச்சனுக்கு போய் நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக கையில ஒரு கத்தி எடுக்கிறான். நான் சாகிறதே சாகிறேன், சாதாரணமா சாக மாட்டேன், போராடி தான் சாவேன்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுக்கிறான். மற்ற பசங்களும் வேணாண்டா கத்தியெல்லாம் வேணான்னு சொல்றானுங்க. கத்தி எடுக்க வேணான்னா
வேற என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் போது டக்குன்னு ரெட்டியோட ஞாபகம் இந்த பிபிக்கு வருது. ரெட்டி ஆல்ரெடி இந்த பசங்க கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா, ரங்கா தனியா இருக்கும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. அதனால இந்த பிபி ரெட்டிக்கு கால் பண்ணி ரங்கா தனியா இருக்கான், வந்து போட்டு தள்ளிருங்கன்னு சொல்லி அவருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாது. திடீர்னு ஏதோ நிறைய வண்டிங்க வந்த மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து பார்த்தா அங்க ரெட்டி அவனோட அடியாட்களோட நிறைய பேரை கூட்டிட்டு அங்க வந்து நிக்கிறான். இந்த 3 பசங்களையும் உள்ளேயே பத்திரமா இருங்கன்னு சொல்லி அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா இப்ப வெளியே வர்றாரு. அந்த பசங்களும் பால்கனில வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லும் போதே ரெட்டியோட ஆட்கள் வந்து நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெட்டியும் வெளியே வந்து அவனோட வண்டி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இந்த பசங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு, சரியான நேரத்துல அவனை காட்டி கொடுத்துட்டீங்கடா, இனிமே நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகி அந்த பசங்களை திரும்பி பாக்குறாரு. நம்ம ஹீரோ உண்மையிலே இந்த பசங்க மேல ரொம்ப பாசமா தான் இருந்திருக்காரு. ஆனா இந்த பசங்க பண்ண துரோகத்தை தாங்க முடியாம ரொம்ப ஃபீல் பண்றாரு. இருந்தாலும் ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நேரம் படத்துல ஒருத்தனை கூட அடிக்காத நம்ம ஹீரோ இப்போ வர்றவன் எல்லாரையும் தாறுமாறா போட்டு அடிக்கிறாரு. பயங்கரமான ஒரு ஃபைட் சீன் நடக்குது. இதை பார்த்து அந்த பசங்க ரொம்ப பயப்படுறானுங்க. கடைசியில நம்ம ஹீரோ ரெட்டையும் ஒரு கத்தி எடுத்து குத்து குத்து குத்துன்னு குத்தி அவனையும் அங்கேயே கொலை பண்ணிடுறாரு. அடுத்து தன்னை மாட்டி விட்ட இந்த பசங்களை கொலை பண்றதுக்காக வர்றாரு. அப்போ இந்த பசங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனுங்களை விடாம கையில ஒரு கத்தி எடுத்துட்டு துரத்திக்கிட்டே போறாரு. அவனுங்களும் கண்ட இடத்துல எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கால் பண்ணியிருப்பார்லயே, அவங்க ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லி அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. வீட்டுக்குள்ள வந்த நம்ம ஹீரோவும் இந்த பசங்களை தேடுறதுக்காக கதவை சாத்திடுறான். வெளியே வந்த நம்ம ஹீரோவோட ஆட்களும் வெளியில அந்த ரெட்டியோட ஆட்கள் வேற செத்து கிடக்குறாங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம வெளியே நின்று கத்திக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோவும் வீடு ஃபுல்லா அந்த பசங்களை தேடி ஒவ்வொரு ரூமா ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பசங்களும் ஒவ்வொரு இடமா மாறி மாறி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் ஒரு இடத்துல உட்காந்து, எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாரும் இல்ல, அப்படியே எவனாச்சும் பேசினாலும் காசுக்காகவோ இல்ல சரக்குக்காகவோ என்னோட பணத்துக்காகவோ ஆசைப்பட்டு தான் பேசுவான், எவனுமே என்கிட்ட அன்பா பேசினதே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுறான். நம்ம ஹீரோவோட கதையை கேட்டு வெளியில இருந்த அவரோட அடியாட்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுறானுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்ககிட்ட தாண்டா ரொம்ப அன்பா பேசி பழக ஆரம்பிச்சேன், கடைசியில நீங்களும் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப திரும்பவும் கடுப்பாகி இந்த பசங்களை துரத்திட்டு வந்து கொலை பண்ண பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவோட பக்கத்துல கிடந்த பிபியோட போன்ல கால் வருது. யாருன்னு பார்த்தா பிபியோட அம்மா கால் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்து அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாரு. நம்ம ஹீரோவோட சத்தத்தை கேட்டதும் அந்த அம்மாவும், ரங்காவாப்பா நீ நல்லா இருக்கியா, பிபி நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஆமாமா பிபி நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இந்த பசங்க மேல பயங்கர கொலை வெறியும் இருக்கு. அதே நேரம் நம்மளால இந்த பசங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால நம்ம ஹீரோ இந்த பசங்களை கொலை பண்ணாம விட்டுடுறாரு. டே பசங்களா, நீங்க படிக்கணும்னு தானே சொன்னீங்க, நல்லா படிங்க, வாழ்த்துக்கள், ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் மட்டும் ஆனீங்க, அதுக்கப்புறம் தெரியும்டா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை அங்கிருந்து அனுப்பி விடுறாரு நம்ம ஹீரோ. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம்க்கான ரிசல்ட்டும் வருது. அந்த ரிசல்ட்ல சாந்தன் எல்லாத்துலயுமே பாஸ் ஆயிடுறான். ஆனா பிபியும் ஆஜுவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுறாங்க. என்னடா ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு வராங்க. அங்க வாசல்லையே நம்ம ஹீரோவும் அவங்களோட ஆட்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பாய்ஸ் எடுக்கடா டூல்ஸ் அப்படின்னு சொல்ல பின்னாடியில இருந்து அவரோட அடியாட்கள் எல்லாருமே பிரம்பு குச்சியை எடுக்கிறாங்க. அந்த பிரம்பை எடுத்துட்டு வந்து ஏன்டா ஃபெயில் ஆனீங்கன்னு சொல்லிட்டு இந்த பசங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறானுங்க. அவனுங்களை விடாத, அவனுங்களை புடி ஆட்டி ஆட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ கத்திக்கிட்டே ஜாலியா ஓடி வந்துகிட்டு இருக்காரு. என்னதான் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ரவுடியா இருந்தாலும் ரொம்ப பாசமான ரவுடியா இருப்பான் போல. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.